எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என நம் தமிழ் மொழியை உலகறிய செய்த நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா 10 பாட்டு. நேற்றைய வகுப்புல என்ன பார்த்திருந்தோம்? நேற்றைய வகுப்புல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 8 தொகை பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு 10 பாட்டுடைய இன்ட்ரோ தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்க, 10 பாட்டு அப்படிங்கும்போது அதுக்கு பேசிக் டீடைல்ஸ் என்ன இருக்கு, நேற்றைய வகுப்பு மாதிரியே இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் பத்தி தனித்தனியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறது என்னவோ இந்த 10 பாட்டு அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம். 8 தொகை பார்த்தோம், அது எல்லாமே என்னது தொகை நூல்களா இருந்துச்சு இல்லையா? 8 தொகை எல்லாமே தொகை நூல்களா இருந்துச்சு. 10 பாட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஆசிரியர் ஒருத்தரை பத்தியே எழுதப்பட்டது. இதுல பாடல் எண்ணிக்கை இருக்காது, பாடல் அடிகள் இருக்கும் இல்லையா? இப்ப அகநானூறுனா 400 பாடல்களை தொகுத்து வச்சாங்க. அதுல மினிமம் 13 லைன், மேக்சிமம் 31 லைன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்க அப்படி கிடையாதுல. இப்ப இங்க எடுத்தீங்கன்னா முருகரை பத்தி நக்கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படையில 317 வரிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது 10 பாட்டு அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி எழுதுனது. இதுல பார்ப்பாங்க, முதல்ல இந்த 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல பாக்குறோம். முதல்ல என்ன இருக்கு? திருமுருகர் ஆற்றுப்படை. திருமுருகர் ஆற்றுப்படை 317 பாடல் அடிகள் இருக்கும். பாடினவர் நக்கீரர். இந்த நூலுக்கு வேற நூல் என்னன்னு பேருனா புலவர் ஆற்றுப்படை அல்லது திருமுருகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. இப்போ இது பார்த்தோமா, திருமுருக ஆற்றுப்படை 317 பாடலடிகள் நக்கீரர் பாடியிருப்பாரு, புலவர் ஆற்றுப்படையில இருக்கு. ஓகே, இது நம்ம கேட்கல ஒரு கொஸ்டின் கேட்போமா? ஆரம்பத்துல நீ கொஸ்டினோட ஆரம்பிச்சு இல்லையா? திருமுருக ஆற்றுப்படை சைவ திருமுறைகள்ல எத்தனாவது திருமுறையா இருக்குது? சைவ திருமுறைகள்ல எத்தனாவது திருமுறையா இருக்குது? சரியா, கமெண்ட் பண்ணலாமா? ஓகே, கிளாஸ் படிச்சதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. அடுத்து பாருங்க, பொருணர் ஆற்றுப்படை 248 அடிகள். முடத்தாம கண்ணியார் கரிகால் பெருவளத்தான பத்தி பாடியிருப்பாங்க. சரியா? கரிகால சோழனை பத்தி. கரிகால் பெருவளத்தானா யாரு? கரிகால சோழன் தானே. ஓகே, கரிகால சோழனை பத்தி 248 அடிகள்ல முடத்தாம கண்ணியார் பாடினது பொருணர் ஆற்றுப்படை. ஓகே, அடுத்து சிறுபாணர் ஆற்றுப்படை 269 பாடல் அடிகள். நல்லூர் நத்தத்தனார் ஒய்மாநாட்டு நல்லியகொடனை பத்தி பாடியிருப்பாங்க. ஒய்மாநாட்டு நல்லியகொடனை பத்தி 268 பாடல் அடிகள், 69 பாடல் அடிகள்ல நல்லூர் நத்தத்தனார் பாடினது சிறுபாணர் ஆற்றுப்படை. அடுத்து கடியலூர் ருத்ரகண்ணனார் தொண்டைமான் இளந்திரையனை பத்தி 500 பாடலடிகள்ல பாடுறது பெரும்பாணர் ஆற்றுப்படை. கடியலூர் ருத்ரகண்ணனார் தொண்டைமான் இளந்திரையனை பத்தி, காஞ்சிபுரத்தை தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ண தொண்டைமான் இளந்திரையனை பத்தி 500 பாடலடிகள்ல பாடுறது பெரும்பாணர் ஆற்றுப்படை. அடுத்துங்க, இன்னொரு ஆற்றுப்படை இருக்குமே, கீழே போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கீழே இருக்கும், மலைபடுக்கடாம்னு சொல்லுவோம். இரண்யமுட்டத்து பெருங்குண்டூர் பெருங்கௌசியனார். இரண்யமுட்டத்து பெருங்குண்டூர் பெருங்கௌசியனார் நன்னன் செய் நன்னனை பத்தி ஒரு 583 பாடல் பாடியிருப்பாரு. இது பேரு மலைபடுக்கடாம். இன்னொரு பேரு கூத்தர் ஆற்றுப்படை. சரிங்க. சரி, இந்த ஆற்றுப்படைனா என்னங்க அப்படின்னா இதுல பாக்குறீங்க. மொத்தம் எத்தனை ஆற்றுப்படை இருக்குன்னா 5 ஆற்றுப்படை இருக்கும். திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, இது சிறுபாணர் ஆற்றுப்படை, பெரும்பாணர் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு சாரி இது மலைப்படுக்கடம் கூத்தராற்றுப்படை. இந்த ஆற்றுப்படைனா என்னங்க அப்படின்னு கேட்டா, ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பேரு. ஆறுனா என்னது? வழி. அப்ப ஆற்றுப்படுத்தனா வழிகாட்டுதல் அர்த்தம். சரிங்க. அதாவது இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்? திருமுருக ஆற்றுப்படை அப்படிங்கிறது. சரிங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? புலவர் ஆற்றுப்படைன்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே தமிழ் புலவர்கள் தமிழ் கடவுளாகிய சேயும் முருகரை வணங்கி அருள் பெற்றிருப்பாங்க. இப்படிப்பட்ட புலவர்கள் மற்ற புலவர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அதான் புலவரை ஆற்றுப்படுத்துதல் புலவர் ஆற்றுப்படைன்னு சொல்றோம். சரியா? புலவர் ஆற்றுப்படைன்னு என்ன? புலவர்கள் ஏற்கனவே முருகரை வணங்கின புலவர்கள் மற்ற புலவர்களுக்கு வழிகாட்டுறது, ஆற்றுப்படுத்துதல். இதைத்தான் புலவர் ஆற்றுப்படைன்னு சொல்றோம். அப்ப பொருணர் ஆற்றுப்படைனா என்னங்க அப்படின்னு கேட்டா, பொருணர் அப்படிங்கிறவங்க யாரு? பொருணர் அப்படிங்கிறது யாருன்னா, பொருணர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒருவர் மாதிரியே வேஷம் போட்டு ஆடுறவங்க. சரிங்க, ஒருத்தர் மாதிரியே வேஷம் போட்டு ஆடுறவங்க. இப்ப கரிகால சோழனை பார்க்க போறோம்னா கரிகால சோழன் மாதிரியே வேஷம் போட்டு ஆடுவாங்க. சேரன் செங்குட்டுவனை பார்க்க போறோம்னா சேரன் செங்குட்டுவன் மாதிரியே போவாங்க. சோ இப்படி போறதான் பொருணர்னு சொல்லுவோம். இந்த பொருணர்கள் ஏற்கனவே கரிகால் மாவளத்தான், அதாவது கரிகால சோழனை பார்த்து பாடி பரிசு வாங்கின பொருணர்கள் தங்களை மாதிரியே மத்த பொருணர்களுக்கு வழிகாட்டுறாங்க. இதுதான் பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? பொருணர் ஆற்றுப்படை இதுல 2 இருக்காங்க. பொருணர்களே ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர் சொல்லுவாங்க. உழவர்கள் மாதிரி பாடுறவங்க, வீரர்கள் மாதிரி நடிக்கிறவங்க. சோ இப்படி ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், இவங்களைத்தான் பொருணர்னு சொல்லுவோம்.
அடுத்து சிறுபாணர் ஆற்றுப்படை, பெரும்பாணர் ஆற்றுப்படை. பாணர்னா யாருங்க அப்படின்னு கேட்டா, பாணர்னா யாரு? இசைக்கலைஞர்கள். கையில சின்ன யாழ் வச்சிருந்தாங்கன்னா சிறுபாணர், பெரிய யாழ் வச்சிருந்தாங்கன்னா பெரும்பாணர். அவ்வளவுதான். சரியா? சிறிய யாழா பெரிய யாழா, அதான் சிறுபாணர் பெரும்பாணர். ஓகே. அப்ப ஏற்கனவே பாடி பரிசு வாங்கின பாணர்கள் மற்ற பாணர்களுக்கு வழிகாட்டுறாங்க. இந்த அரசரை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாரு, உங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைப்பாருன்னு சொல்லி வழிகாட்டுறது. இதுதான் ஆற்றுப்படை. ஓகேவா? கூத்தர் ஆற்றுப்படை என்னது? கூத்தர்கள் ஏற்கனவே நன்னன் செய் நன்னன் கிட்ட பாடி பரிசு வாங்கின கூத்தர்கள் இருக்காங்க இல்லையா? சோ இந்த கூத்தர்கள் வேற சில கூத்தர்களுக்கு வழிகாட்டுறது. இதுதான் கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஓகே. அப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 10 நூல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 10 பாட்டுல 5 இருந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னாக்க ஆற்றுப்படையை பார்த்தோம். சோ ஆற்றுப்படைன்னு சொன்னா என்ன பார்த்திருக்கோம்? ஆற்றுப்படுத்துதல், அதாவது வழிகாட்டுறதுன்னு பேரு. ஆறுன்னா என்னதுங்க? வழி. அப்ப பாருங்க, திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் முருகரை பத்தி சொல்லியிருக்காரு பாட்டது. இதுக்கு பேரு புலவர் ஆற்றுப்படை, இல்ல திருமுருகுன்னு பேரு. பொருணர் ஆற்றுப்படையில முடத்தாம கன்னியார் கரிகால சோழனை பத்தி பாடியிருப்பாரு. சரிங்களா? அடுத்துங்க, சிறுபாணர் ஆற்றுப்படையில நல்லூர் நத்தத்தனார் ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனை பத்தி பாடுறாரு. ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன்னா யார் அப்படின்னு சொன்னா, ஒய்மா நாடுங்கிறது ஓவியர்களின் நாடுன்னு சொல்லுங்க. ஓய்மா நாடு அப்படிங்கறதா ஒய்மா நாடுன்னு மாறிடுச்சு. நம்ம ஓவியம் பெயிண்டிங்ஸ்க்கு வந்து தமிழ்ல நிறைய பேர் படிச்சிருக்கோம் இல்லையா? படம், படம், சித்திரம், அடுத்து பட்டிகை செய்தி, கண்ணெழுத்து, இப்பெல்லாம் படிப்போம் இல்லையா? அது மாதிரி ஓவியர்களுக்கு நிறைய பேர் படிச்சிருப்போம் இல்லையா? சித்ராங்கதன், சித்திரசேனா, கண்ணுள் வினைஞன், ஓவியன், ஓவியமாக்கள்னு படிப்போம் இல்லையா? இப்படி ஓவியமாக்கள், அதாவது ஓவியர்கள் வாழ்ந்த நாடுதான் ஓவியமாக்களின் நாடு. ஓவியமாக்களின் நாடுதான் சுருங்கி எப்படி மாறிச்சு? ஓய்மான் நாடு. அதுதான் பின்னாடி ஒய்மா நாடு மாறிடுச்சு. சரிங்க? அப்படிப்பட்ட ஒய்மா நாட்டு தலைவனான நல்லியக்கோடனை பத்தி நல்லூர் நத்தத்தனார் பாடுனா சிறுபாணர் ஆற்றுப்படை. இந்த ஒய்மா நாடுனா எங்கன்னா வெள்ளூர், திண்டிவனம் ஏரியா. ஓகே. அடுத்து பெரும்பாணர் ஆற்றுப்படை. கடியலூர் ருதிரகண்ணனார் காஞ்சிபுரத்தை தலைநகரமா வச்சிருக்க தொண்டைமான் நிலக்கரையை பத்தி படிப்பாரு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாணர் ஆற்றுப்படைக்கு பாணாற்றுப்படை, சமுதாய பாட்டு அப்படின்னு 2 பேர் இருக்கு. பாணாற்றுப்படை, சமுதாய பாட்டு. பாத்தீங்களா? அப்புறம் என்ன இருக்கு? மலை கொடுக்கலாம். சோ பெருங்கௌசிகனார் பாடியிருப்பாரு. இரண்யமுட்டத்து பெருங்குன்ற பெருங்கௌசிகனார் பாடியிருப்பாரு. நன்னன் சே நன்னனை பத்தி கூத்தர் ஆற்றுப்படையில பாடுறாரு. 5 ஆற்றுப்படைகள் பாத்துட்டீங்க. பேலன்ஸ் இன்னொரு 5 பாப்போமா? முல்லைப்பாட்டு. இப்ப அடுத்து பாப்போமா? முல்லைப்பாட்டு 103 அடிகள் இருக்கிறதுலயே 8 தொகையில ரொம்ப கம்மியான பாடல் அடி. 10 பாட்டுல ரொம்ப கம்மியான பாடல் அடிங்க. 103 பாட்டு தான் இருக்கு. சரியா? அதிகமானது வந்து மதுரை காஞ்சி இருக்கும் 782, இது வந்து 103. முல்லைப்பாட்டு யார் பாடிருக்கா? நல்பூதனார். நற்பூதனார் பாடியிருப்பாரு. சோ இதுல வந்து பாட்டுடை தலைவன் அப்படின்னு யாரும் கிடையாது. ஏன்னா முல்லைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அகம். அகம் அப்படின்னா பாட்டுடை தலைவன் சொல்ல மாட்டாங்க இல்லையா? இருந்தாலும் முல்லைப்பாட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவர் நெடுஞ்சேரல் அதனை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்க? இமயவரம்பன் இருக்காரா? இமயவரம்பனுடைய சிறப்பு வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இமயவரம்பன் இருக்கார் இல்லையா? இமயவரம்பனுடைய சிறப்பு எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா முல்லைப்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. அடுத்து இந்த நூலுக்கு இன்னொரு பேர் என்னது? நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றுப்படை 5 தான். இதுல நெஞ்சாற்றுப்படைன்னு முல்லைப்பாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஓகேங்க. அடுத்து மதுரை காஞ்சி 782 பாடல். பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி ஆரிய படசன் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பத்தி மாங்குடி மருதனார் பாடியிருப்பாரு. சோ அந்த மதுரை காஞ்சிக்கு வேற என்ன பேர் இருக்கு? மாநகர் பாட்டு, கூடல் தமிழ், காஞ்சி பாட்டு. மாநகர் பாட்டு, கூடல் தமிழ், காஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மதுரை காஞ்சி எதை பத்தி பாடணும்? மதுரையை பத்தியும் பாடும். மதுரையை பத்தியும் காஞ்சி. காஞ்சினா என்ன? நிலையாமை. எந்த ஒரு பொருளுமே இந்த உலகத்துல நிலை இல்லாதது, அதை பத்தி சொல்லக்கூடியது. மதுரையை பற்றியும் நிலையாமை பற்றியும் பாடியதுதான் மதுரை காஞ்சி. மாநகர் பாட்டு, கூடல் தமிழ், அடுத்து காஞ்சி பாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? எதுங்க? சரி, யாரு? தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பத்தி. தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் நமக்கு தெரியுமாங்க? தன்னுடைய சின்ன வயசுலயே சேர சோழ 5 வேளிருடைய தலையை வெட்டி அவர்களுடைய 7 பேருடைய மணிமுடியையும் தன்னோட கழுத்துல மாலையா போட்டவர் இல்லையா? சோ அப்படிப்பட்டவர். அவரை பத்தி தான் படிப்பாங்க. அடுத்து நெடு நல் வாடை. நக்கீரர் பாடியிருப்பாரு. ஆரிய படைகடந்த நெடுஞ்செழியனை பத்தி பாடுறது. நெடுநல் வாடைங்கிறது ஆரிய படைகடந்த நெடுஞ்செழியனை பத்தி பாடுறது. சோ இதுக்கு வேற என்ன பாட்டு இருக்கு? முல்லை தெரிந்த பாலை பாடல். அடுத்து 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் சொல்லுவாங்க. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம். அடுத்து என்னது? முல்லை தெரிந்த பாலை பாடல். ஓகேவா? அடுத்து
குறிஞ்சிப்பாட்டு கபிலர் வந்து ஆரிய மன்னன் பிருகதத்தனை பத்தி பாடியிருப்பாரு. ஆரிய மன்னன் பிருகதத்தன், வடமொழி மன்னனான பிருகதத்தன் பத்தி கபிலர் பாட்டதான் குறிஞ்சிப்பாட்டு. சோ அதுக்கு பெருங்குறிஞ்சி களவியல் பாட்டு அப்படின்னு பேர் இருக்கு. அடுத்து பட்டினப்பாளையம் 320 அடியில கடியலூர் ருத்ரங்கம்னா கரிகால் மாவளத்தான் பத்தி பாடுவாரு. இதுக்கு பேரு வஞ்சி நெடும்பாட்டு. சரி, இதை பத்தின தகவல் கொஞ்சம் பாத்துருமா? இப்போ இதெல்லாம் பார்த்தோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா பாப்பானா. இருக்கிறதுலே பெரிய பாடல் அப்படின்னு சொன்னா மதுரை காஞ்சி, இருக்கிறதுலே சின்ன பாடல் சொன்னா முல்லைப்பாட்டு. சரியா? அகமா புறமான் பாப்பமா. திருமுறாற்றுப்படை புறம், பொருணராற்றுப்படை புறம், திருவானாற்றுப்படை புறம், பெரும்பானாற்றுப்படை புறம். இன்னும் இதுல புறம் தான் நிறைய இருக்குன்னா, ஆமாங்க புறம் தான் நிறையா. ஏன்னா இதுல ஏதோ ஒரு மன்னரை பாட்டுடைய தலைவனை வச்சு பாடியிருக்காங்கல்ல. முல்லைப்பாட்டு அகம், மதுரை காஞ்சி, புறம், நெடுநல் வாடை. அகமா புறமா அப்படின்னு இன்னைக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். குறிஞ்சிப்பாட்டு அகம், பட்டினப்பாலை அகம், மலைவிடுக்கடாம் புறம். இதுல ஒன்னொன்னா பார்ப்போமா? இப்ப இதுல இருக்க பாடல்லாம் நீ மனப்பாடம் தான், இந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்றதா, மெமரி பண்றதா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரி, இப்ப இதுல பார்ப்பாங்க. முதல்ல ஆற்றுப்படை நூல் 5 பார்த்தோமா, பேலன்ஸ் இருக்கிறத இப்ப பார்க்க போறோம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு இருக்கா. முல்லைப்பாட்டு யாருன்னா நல்பூதனார் அப்படிங்கிறவர். யாருங்க? நல்பூதனார். யாரை பத்தி? இவர் சொன்னலையா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பத்தி அதுல சில தகவல் இருக்கு. சேரமன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி அதுல கொஞ்சம் தகவல் இருக்கு. சரியா? ஓகேங்க. இந்த நூலுக்கு தான் இன்னொரு பேருன்னு பார்த்தோம், நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லியிருப்போம். முல்லைப்பாட்டுல முக்கியமா நம்ம புத்தகத்துல கொடுத்தது வந்து விருச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சி கேட்டல்னா என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து இறைவன் கிட்ட பெர்மிஷன் கேட்கறது. சரியா? நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க முல்லைப்பாட்டை பொறுத்த வரைக்கும்னா, ஒரு தலைவன் வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு, அவர் எப்ப வருவாரு அப்படின்னு கேட்கறதுக்காக ஊர்ல இருக்க பாட்டி எல்லாம் சேர்ந்து தலைவியை கூப்பிட்டு எங்க போறாங்க, ஊருக்கு வெளியில இருக்க ஒரு கோவில்ல போய் உட்காருவாங்க. அந்த கோயில்ல இருக்க சாமியை கும்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல சாமியை கும்பிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி உட்கார்ந்து போது அங்க கேட்கக்கூடிய முதல் மனிதனின் குரல் அது என்ன சொல்லுதோ அதை இறைவன் சொன்னதா எடுத்துக்கிறது. இப்போ அங்க வந்து நிற்கும் போது ஆடு மேய்ச்சிட்டு இருக்க பொண்ணு சொல்லுவாங்க, கண்ணுக்குட்டிகளை கவலைப்படாதீங்க, உங்க தாய் பசுக்கள் சீக்கிரம் வந்துரும்னு. அப்போ அந்த தாய் பசுக்கள் சீக்கிரம் வந்துரும்னு சொன்னாங்க இல்லையா, இதையே இறைவன் சொன்னதா தலைவி எடுத்துப்பாங்க, தலைவன் சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விரிச்சு கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, விரிச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு, முல்லைப்பாட்டுல சொல்லியிருக்கு. விரிச்சு கேட்கறது இதுக்கு மட்டும் கிடையாது. சில போர் வீர தளபதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, கமாண்டோஸ், போருக்கு போறதுக்கு முன்னாடி நடுராத்திரியில ஊருக்கு வெளியில போயிட்டு இருப்பாங்க. அப்ப கேட்கக்கூடிய முதல் குரலை வச்சு போருக்கு போலாமா வேண்டாமா அப்படின்னு கூட முடிவு பண்ணிப்பாங்களாம். சரியா? இப்படி விரிச்சு கேட்டல் வந்து போருக்கு போறதுக்கும் உண்டு. சரி, இப்ப முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பத்தி இதுல சொல்லப்பட்டிருக்கு. நெஞ்சாற்றுப்படையில நல்பூதனார் பண்ணு. அடுத்து மதுரை காஞ்சி நம்ம சொன்னோம், மாங்குடி மருதனார் பண்ணது. சோ மதுரை காஞ்சி அப்படிங்கிறது இதுல மதுரை காஞ்சி இல்லையா, மதுரை அப்படிங்கிறது மதுரை நகரையும், காஞ்சிங்கிறது நமக்கு எது சொல்லியிருக்காங்க, நிலையாமை இருக்கு இல்லையா, நிலையாமை பத்தி இதுல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகேங்க. இதுமா ஓகே. அடுத்து என்ன இருக்கு, நெடுநல் வாடை. சூப்பர், இதை பார்க்கணுங்க. நெடுநல் வாடை வந்து இன்னைக்கும் அகமா புறமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்துல இருக்கு. ஏங்க இது அகமா புறமான்னு சந்தேகமா அப்படின்னு கேட்டா, பேரே ஒரு அழகான பேரு, நெடுநல் வாடை. வாடைன்னா என்னங்க, வாடை காலம் இல்லையா, வாடைங்கிறது என்ன, வாடை காலம் அது தெரியுமே அப்படிங்களா. சரி, வாடைங்கிறது வாடை காலம், குளிர்காலத்தை சொல்றது. குளிர்காலத்துல தலைவன் வந்து எங்க போயிட்டாரு, போருக்கு போயிட்டாரு. அப்போ அவங்க தலைவன் போருக்கு போறோம்னா தலைவிட்ட கேட்கிறாங்க, தலைவி தலைவனை பிரிஞ்சு அந்த வாடை காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த அம்மா சொல்றாங்க, தலைவன் இல்லாம இந்த வாடை காலம் எனக்கு நேரமே போகல, நெடிய வாடை காலமா இருக்கு, தலைவனை பிரிஞ்சிருக்கனால எனக்கு நெடிய வாடை காலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரர் தலைவன் போய் கேட்கிறாங்க, தலைவனே இந்த வாடை காலத்துல தலைவியை பிரிஞ்சு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்காங்க. அதுக்கு தலைவர் சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. சரியா? இது ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு யோசிக்கிறா. என்ன அப்படின்னா, இங்க தலைவி என்ன சொல்றாங்க, அன்பால சொல்றாங்க, என்ன பிரிஞ்சு அவரை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு நெடிய வாடைக்காலமா இருக்குன்னு. ஆனா அவர்கிட்ட கேட்குமான்னு சொல்றாரு, நல்ல வாடைக்காலமா இருக்கு மனைவியை பிரிஞ்சு இருக்கிறது. எதுக்கு, போர்ல நிறைய ஜெயிச்சிருக்காராம். அவர் சொல்றது வீரம். சரிங்களா? வீரத்தால் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு நல்ல வாடைக்காலமா இருக்கு, நான் நிறைய போர்ல ஜெயிச்சிருக்கேன். இப்ப பேர் என்ன வைக்கிறது, அந்த அம்மா நெடிய வாடைக்காலன்ட்டாங்க, இவரு நல்ல வாடைக்காலன்ட்டாரு. அப்ப பேர் வைக்கணும்ல, ரெண்டையும் சேர்த்துட்டோம்.
அந்தமா நெடிய வாடைக்காலம், இவர் நல்ல வாடைக்காலமா வேற சேர்த்து நெடு நல் வாடைன்னு வச்சாச்சு. நெடிய நல்ல வாடை வச்சாச்சு. சரி, அந்தம்மா அன்பால சொல்லிச்சா அகம், இவர் வீரத்தால சொன்னாரா புறம். அகமா புறமா? ஓகே, எட்டு தொகையில அகமும் புறமும் கலந்து பரிபாடலும் படிப்போம். 10 பாட்டுல அகமா புறமா அப்படின்னு கேட்டா நெடுநல் வாடை, மறந்துடக்கூடாது. கொஸ்டின் கரெக்டா வாசிக்கணும். சரி, அப்புறம் குறிஞ்சிப்பாட்டு பத்தி சொன்னோம். பட்டினப்பாலை, இது வந்து பொதுவா ஒரு டவுட் வரும். கரியாலான பத்தி தானே பாடினாங்க, அப்புறம் என்னங்க நீங்க வந்து அகம்னு போட்டிய அப்படின்னு சொன்னா, பட்டினப்பாலை அகம் தான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் பத்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, பட்டினப்பாலை மதுரை காஞ்சி மதுரையை பத்தி மட்டும் பாடும். பட்டினப்பாலை காவிரிப்பும் பட்டினத்தை மட்டும் நிறைய சொல்லியிருக்கும். சரியா, காவிரிப்பும் பட்டினத்தோட பெருமையை சொன்னது பட்டினப்பாலை. நிறைய இருக்கு சொல்லலாம், அது தனியாவே ஒரு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஒரு தனியாக கிளாஸ்ல பார்த்துக்கலாம். சரியா, ஓகே. ஓகே, அப்புறம் சொல்லலாம்னா பட்டினப்பாலை ஏன் அகம்னு சொல்லணும்ல. பொதுவா தலைவன் தலைவியோட பேரை சொன்னாதான் என்னது புறம். இங்க தலைவன் தலைவி பேரை சொல்லல. தலைவன் தலைவி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரிகால சோழனுடைய புகழை பத்தி பேசுறாங்க. சரிங்களா, அப்போ தலைவன் தலைவியோட பேரை சொன்னாதான் அது என்னவா இருக்கும், அகமா இருக்கும். சரி, தலைவன் தலைவியோட பேரை சொன்னாதான் புறம். தலைவன் தலைவி பேரை சொல்லலைன்னா அகம். இது வந்து அகம் தான், ஏன்னா தலைவன் தலைவியோட பேர் சொல்லல. தலைவன் தலைவி பேசிட்டு இருக்கும்போது கரிகால சோழனுடைய புகழ பேசுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதாங்க பட்டினப்பாலை வஞ்சிரன் பாட்டு. அடுத்து மலைப்படுகடம் கூத்தராற்றுப்படை, அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, அப்ப இதுல இருக்க வந்து டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லியாச்சு. வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா. இதே தாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஸோ 10 பாட்டு நூல்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 10 பாட்டு அப்படிங்கிற வேடம் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாரு, நமக்கு வந்து மயிலைநாதர். இந்த 8 தொகையும் பாத்தீங்கன்னா மயிலைநாதர் தான் முதல்ல சொன்னாரு இல்லையா. 8 தொகை முதல்ல சொன்னது யாரு, மயிலை நாதர் தான். இந்த 10 பாட்டுங்கிறதையும் முதல்ல சொன்னவர் யாருன்னா மயிலை நாதர் தான். சரிங்களா, ஓகே. இந்த 10 பாட்டுல அகநூல்கள் 3. எதெல்லாம் அகநூல்னு பார்த்தோம், முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. சரியா, 10 பாட்டுல வந்து புறநூல்கள் 6. திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுவாணர் ஆற்றுப்படை, பெரும்பாணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, மதுரை காஞ்சி. சரியா, அகமா புறமா அப்படிங்கிறது நெடுநல் வாடை. புரியுதா. 10 பாட்டை எழுதிய புலவர்கள் 8 பேர்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, 2 பாடல எழுதுனது 2 பேர்னு. இதுல இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, கடியலூர் ருத்ரங்கண்ணனார் 2 எழுதியிருப்பாரு இல்லையா. இதெல்லாம் எழுதியிருப்பாரு கடியலூர் ருத்ரங்கண்ணனார். பெரும்பாணர் ஆற்றுப்படையும் பட்டினப்பாலை எழுதியிருப்பாரு இல்லையா. பெரும்பாணாற்றுப்படை, பட்டினப்பாலை ரெண்டையும் கடியலூர் ருத்ரங்கண்ணனார் எழுதினார். ஓகே, இதுல நெடுநல் வாடையும் திருமுருகாற்றுப்படையும் நக்கீரர் எழுதியிருப்பாருன்னு சொல்லுது, ரைட் தான். ஆனா அந்த 2 நக்கீரர் வேற வேறன்னு சொல்றாங்க, இல்ல ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்றாங்க. வேற வேறதான், அந்த நக்கீரர் வேற, இந்த நக்கீரர் வேற. திருமுருகாற்றுப்படை எழுதுனது வேற, நெடுநல் வாடை எழுதுனது வேறன்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய எவிடன்ஸ் சொல்லப்படுது, அதெல்லாம் நம்ம அதுல பார்க்கும்போது பார்ப்போம்னா பாடல்கள் உள்ள போகும்போது. சரிங்க, பாவகை எல்லாமே ஆசிரியப்பா தான். எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சங்க காலத்துல எல்லாமே ஆசிரியப்பால தான் பாடியிருப்பாங்க. சரியா, சங்க காலம் இருக்கு இல்லையா, சங்க காலத்துல எழுதப்பட்ட 8 தொகை, 10 பாட்டு, அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாமே ஆசிரியப்பா. என்ன ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொன்னா 2 கலித்தொகை வந்து கலிப்பாவிலையும், பரிபாடல் வந்து பரிபாட்டிலையும். நேற்றைய கிளாஸ்ல அதை பார்த்திருப்போம். சரியா, மத்த எல்லாமே ஆசிரியப்பா. ஓகேங்க, அப்போ அதெல்லாம் பார்த்தோம். 10 பாட்டுல சிறிய நூல் முல்லைப்பாட்டு, பெருசு வந்து 103 அடிகள் இருக்கும் முல்லைப்பாட்டு, பெருசுங்கிறது மதுரை காஞ்சி ஒரு 782 அடிகள். சரியா, அடுத்து 10 பாட்டு முழுசுக்கும் ஒரே எழுதினவர் யாருன்னா நச்சினார் கீனியர். அவர் வந்து உச்சி மேற்கோள் புலவர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 10 பாட்டு நூலை முதல்ல உரையோட பதிச்சுன்னா ஊவேசா 1889 பண்ணியிருப்பாரு. சரியா, அதான் நச்சினார் கீனியர் எழுதியிருப்பார் இல்லையா, இந்த டெக்ஸ்டோட இந்த நூலை பப்ளிஷ் பண்ணவர் யாருன்னா ஊவேசா. அடுத்து 10 பாட்டுல காலத்தால் பிந்தையது திருமுருகாற்றுப்படை. நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம், 8 தொகையில காலத்தால் பிந்தையது வந்து பரிபாடல் பார்த்தோம்ல, அது மாதிரி இதுல கடைசியா இருக்கிறது திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள் 5. அந்த பரிசு பெற போகும்போது வழிகாட்டுறதா ஆற்றுப்படைன்னு சொல்லுவோம். ஆற்றுப்படை நூல்கள்ல சின்னது பொருணர் ஆற்றுப்படை, பெருசு மலைபடுகடாம். சரி, ஆற்றுப்படைனா என்னன்னு சொல்லி தொல்காப்பியம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அதெல்லாம் நம்ம பேசிக் டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்போம், இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு தேவை இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிள்ல வச்சு நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இதையுமே நம்ம ஒவ்வொரு கிளாஸும் தனித்தனியா படிக்க போறோம். இப்போதைக்கு இதுல இருக்க முக்கியமான விஷயங்கள் சொன்னலாங்க. இதே நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல படிக்க போறோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது புலவராற்றுப்படை, திருமுருகன்னு பேர் இருக்கும், நக்கீரர் பாடியிருப்பாரு அப்படின்னு தான் பார்த்தோம். இதை பத்தி எல்லாம் இனிமேல் ஒவ்வொரு 2-3 கிளாஸ்ல வந்து நம்ம 10 பாடல் நூல்களை நம்ம பார்க்க போறோம். சரியா, 8 தொகையை பார்ப்போம், 10 பாட்டை பார்ப்போம். இது மாதிரி நம்ம நிறைய இனிமேல் வந்து பார்க்க வேண்டி இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்லும்போது 18 மேல்கணக்கு நூல்கள் இருக்கும். 18 மேல்கணக்கு நூல்ல நேத்து நம்ம பார்த்தது வந்து என்னது, 8 தொகை. இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா 10 பாட்டு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து பாடல்களை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம்.
ஓகே, இன்னைக்கு வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேத்து கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சூப்பருங்க. நம்ம நேத்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்? நேத்து கொஸ்டின் கேட்கும் கேட்டோம். ஜல்லிக்கட்டு இருக்கு இல்லையா? ஏறுதழுவுதல். ஏறுதழுவுதல் பத்தி எந்த நூல்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். எந்த நூலுங்க? கலித்தொகை. கலித்தொகையிலையுமே எதுல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முல்லைக்கலி. முல்லைக்கலி யார் பாடியிருந்தாங்கன்னா சோழ நல்லுத்திரனார். சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சரியா? கலித்தொகை இருக்கு. கலித்தொகையில வந்து முல்லைக்கலி பகுதியெல்லாம் முதல்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுலயுமே என்னது சோழ நல்லூர் திறனார் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? இதை வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம கூட பார்த்திருப்போம். நம்ம 9ஆம் வகுப்பு புத்தகத்துல வந்து உரைநடை பகுதியில இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜல்லிக்கட்டு விளையாடும் போது நம்மளுடைய பாரம்பரியம் ப்ரூஃப் பண்றதுக்கு நமக்கு இருந்த முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த கலித்தொகை தான். ஸோ அதனால கலித்தொகை இருக்கு இல்லையா? கலித்தொகை தான் நமக்கு வந்து அப்போ ஒரு முக்கியமான சோர்ஸா இருந்துச்சு. ஒரு சான்றா இருந்துச்சு. அதை வச்சா நம்ம வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வந்து கல்ச்சரல் ரைட் அப்படிங்கிற ஒரு உரிமையும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்துச்சு. ஸோ அதனால அது கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஓகே, இந்த கொஸ்டின் நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க. சூப்பருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கும் மறக்காம ஆன்சர் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. என்ன கேட்டோம்? திருமுறாற்றுப்படை சைவ திருமுறைகள்ல எத்தனாவது திருமுறையில இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியா? அதுக்கு மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஓகே. கண்டினியூவா கிளாஸ்ல கவனிங்க, ஆக்டிவா இருங்க. நம்ம இன்னும் நிறைய தகவலோட அடுத்தடுத்த வகுப்புல சந்திக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.